மற்றும் நாம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறுபட்ட பயன்களை நாம் நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய திருத்தூதருக்கும் நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பி வைத்தார். சுக்ரியா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்ரியா செய்திருக்கிறார்கள். வாரந்தோறும் திங்கட்கிழமை தாங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, என்ன விசேஷம் என்று நண்பர்கள் வினவிய போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுரைத்தார்கள், அன்றுதானே நான் பிறந்தேன், அன்றுதானே நான் நபியாக்கப்பட்டேன், அன்றுதானே எனக்கு இறைமறை கிடைக்கப்பட்டது என்கின்ற காரணங்களை விளக்கினார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிறந்த தினத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் பாருங்கள். நோன்பு நோற்று கொண்டாடுகிறார்கள். அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்தும் முகமாக இன்றைக்கு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் திங்கட்கிழமை தோறும் நோன்பு நோக்கிறார்கள். புனித மக்கா மதீனா ஹரம் ஷரீஃப்களிலே வியாழக்கிழமை மட்டுமல்லாது திங்கட்கிழமையும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் நோன்பு நோக்கிறார்கள். மக்ரிப் வேளையிலே நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டவாறு இருக்கிறோம். எனவே நாமும் சுக்ரியா செய்ய வேண்டும். ஹைருன் நபியி ஹைர உம்மத்தாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹைருன் நபியினுடைய உம்மத்தாக மிகச்சிறந்த நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹைர உம்மத்தாக நாம் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு சொற்பொழிவாளர் நம்முடைய அருமை தலைவர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மரஹபன் அஹ்லம் வஸஹலா. பாரக்கல்லாஹ் தகப்பல்லாஹு மின்னா. எனவே நாம் சுக்ரியா செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளை, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் மறைவு குறித்து நேற்று தினம் சென்னை மவுண்ட் ரோட் மக்கா பள்ளிவாசலுடைய இமாம் நம்முடைய மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரியிலே 10 ஆண்டுகள் கல்வி பயின்ற மிஸ்பாஹி அவர்கள் மிகவும் உருக்கமான முறையில் உரை நிகழ்த்தினார்கள். என்றாவது ஒரு நாள் நாமும் இறந்தாக வேண்டும். இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் லவ்கானத்து துன்யா ததூமுலி வாஹிதின் லகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முஹல்லதா என்று சொல்வார்கள். யாராவது ஒருவருக்காக இந்த உலகம் நிரந்தரமாக இருப்பது என்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வுலகிலே நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். அவர்களே நிரந்தரமாக இல்லை, நமக்கு என்ன நிரந்தரம் இருக்கிறது என்று அந்த பாடல் வரிகள் பேசுகின்றன. லவ்கானத்து துன்யா ததூமுலி வாஹிதின் லகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முஹல்லதா. அவர்களுக்கும் வஃபாத் நிகழ்ந்து விட்டது, மரணம் நிகழ்ந்து விட்டது. தங்களுடைய 63ஆம் அந்த அகவையிலே அல்லாஹ்வை சென்று அடைந்து விட்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகை விட்டும் மறைந்த போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். லம்மா கானல் யௌமுல்லதி தஹல ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா அலா மின்ஹா குல்லு ஷை. என்றைக்கு புனித மதீனா முனவ்வராவிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரவேசித்தார்களோ அன்றிலிருந்து மதீனா ஜோதிமயமாக இருந்தது, பிரகாசம் மிக்கதாக இருந்தது. பலம்மா கானல் யௌமுல்லதி மாத்த ஃபீஹி என்று அவர்கள் இந்த உலகிலிருந்து ஏகினார்களோ
அதிரம மின்ஹா குல்லுஷை, எல்லாம் இருள்மயமாக ஆகிவிட்டது மதீனாவிலே அத்தனையும். அறிவிப்பவர் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மிக வேதனையோடு விம்மலோடு அனஸ் ரலியல்லாஹு குறிப்பிடுகிறார்கள், வமா நஃபல்னா ஐதியனா அனி துராப் வ இன்னா லஃபி தஃபனிஹி ஹத்தா அன்கர்னா குலூபனா. மிகவும் உருக்கமான வாசகம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனித மண்ணறையில் நல்லடக்கம் செய்துவிட்டு எங்களுடைய கைகளில் இருந்த அந்த மண்ணை நாங்கள் உதறிய போது ஹத்தா அன்கர்னா குலூபனா, எங்களுடைய உள்ளங்கள் சூன்யமயமாக இருந்தது. கலக்கத்தோடு நாங்கள் வெளியே வந்தோம். அன்கர்னா குலூபனா என்றால் என்ன அர்த்தம்? எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நூறானியத்தெல்லாம் வெளிப்பட்டு விட்டதோ, ஏதோ மிகப்பெரிய இழப்பை நாம் சந்தித்து விட்டோமோ என்கின்ற வேதனையோடு குமுறலோடு தான் நாங்கள் வெளிவந்தோம் என்கிறார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை சகோதர சகோதரிகளே, எவ்வளோ பெரிய இழப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு. மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, லம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மதீனத்தை, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா விஜயம் தந்தபோது லஇபத்தில் ஹபஷா பி ஹிராபியும் ஃபரஹன் பி குதூமிஹி, அந்த அபிசீனியர்கள் கருப்பர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு பேரானந்தத்தோடு தங்களுடைய அம்புகள் வாள்களை வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்றைக்கு பெருமானார் வந்தார்களோ மாராய்த்து யோமன் மாக்கான அஹ்சன வலா அதுவா மின் யௌமின் அலைனா ஃபீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்த அந்த தினம் இருக்கிறத எங்களுக்கு மிகவும் பிரகாசமானதாக, அழகானதாக, பொலிவானதாக அமைந்திருந்தது. வமா ராய்த்து யோமன் கான அக்பஹ வலா அதுலம மின் யௌமின் மாத்த ஃபீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி என்றைக்கு வஃபாத்தானார்களோ அந்த நாள் இருக்கிறதே எங்களுக்கு மிகவும் கஷ்டமான நாளாக இருந்தது, இருள் படர்ந்த ஒரு நாளாக இருந்தது. அதைவிட ஒரு சங்கடமான ஒரு நாளை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கண்டதில்லை என்கிறார்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு இருக்கிறதே அதைவிட ஒரு பேரிழப்பு கிடையாது என்று நேற்றைய தினம் அந்த மௌலவி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துல் ஹாலத்தை பற்றி அவர்கள் விவரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் நம்முடைய சக்கராத்தை லேசாக்க வேண்டும், ஸஹத் சலாமத்து ஆஃபியத்தோடு நாம் அல்லாஹ்வை சென்று அடைய வேண்டும். திடீர் மரணத்திலிருந்து, அகால மரணத்திலிருந்து, துக்ககரமான மரணத்திலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய தலைமுறையையும் காப்பாற்ற வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சக்கராத்து எப்படி இருக்கும் என்கின்ற அடையாளத்தை வெளிப்படுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் மிக பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறார்கள், வா கருபா ஆபா, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, துன்பமே. அப்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தம்முடைய அருமை மகளை பார்த்து சொல்லுகிறார்கள், மகளே ஃபாத்திமாவே, லைசாலா அபிக்கு கருபுன் பாதல் யௌம், இனிமேல் உன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதம்மா, எல்லா கஷ்டமும் தீர்ந்து விட்டதம்மா என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். பலம்மா மாத்த, எம் பெருமானார் ஏகனை சென்று அடைந்த போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசுகிறார்கள், பாருங்கள், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்வார்களே, அவர்களுடைய அந்த துக்ககரமான நேரத்திலையும் கூட வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வைர வரிகளை கேளுங்கள். யா அபத்தா அஜாப ரப்பந்தா, உங்கள் ரப்புக்குடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்ட என்னுடைய அருமை தந்தையே, யா அபத்தா அஜாப ரப்பந்தா, யா அபத்தா மின் ஜன்னத்தில் ஃபிர்தௌசி மஅவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நீங்கள் சென்று விட்டீர்களா என் அருமை தந்தையே. யா அபத்தா இலா ஜப்ரஈல நன்ஆ, உங்களை அடிக்கடி காண வருவார்களே, வகியோடு வந்து
உங்களை தரிசித்து செல்வார்கள் ஜப்ரையில். ஜப்ரையில், நான் உங்களுக்கு மரண அறிவிப்பு செய்கிறேன், என்னுடைய அருமை தந்தை சென்று விட்டார்கள். மரண அறிவிப்பு செய்கிறார்கள் ஜப்ரையில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. யா அபத்தா இலா ஜப்ரையில் நன்ஆ பேசுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். நண்பர்கள் எல்லாம் திரும்பி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு திரும்பி இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸை அழைத்து பேசுகிறார்கள். யா அனஸ், அத்தாபத்து நஃப்ஸுக்கும் அன் தஹஸவ் அலா ரசூலில்லாஹி அத்துராப், உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் தானே? அல்லாஹுடைய திருத்தூதரை நல்லடக்கம் செய்கிற போது மண்ணை அள்ளி வீசிவிட்டு வந்து விட்டீர்களே, இப்போது உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கிறதா? அத்தாபத்து அன்புசக்கும் அன் தஹஸவ் அலா ரசூலில்லாஹி அத்துராப். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை மகள். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெருந்தலைவர்கள் வஃபாத்தாகிற போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி தங்களுடைய வேதனையை, துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னலார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளப்பெரிய அன்பு கொண்டிருந்தார்கள். நேற்று தினம் ஒரு வார்த்தையை சொன்னார் மௌலவி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள், விடை பெற்று விட்டார்கள். எல்லோருக்கும் வஃபாத், குல்லு மன் அலைஹா ஃபான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் வெறும் சீக்கிரமாக சென்று விட்டார்கள். ஆனால் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவர்களுடைய வஃபாத்தோடு விண்ணிலிருந்து இறங்கிய அந்த இறைமறை வசனங்கள் நிறைவு பெற்று விட்டதே. இறைமறை வசனங்கள் இறங்க இறங்க எவ்வளவு பெரிய ஞானங்கள் நமக்கு கிடைத்தன, தத்துவங்கள் கிடைத்தன, வழிகாட்டுதல்கள் கிடைத்தன, ரஹ்மத்தின் வாசல்கள் திறந்தன. இதோ பாருங்கள், அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு சில நாட்களுக்கு பின்னாலே உமர் ரலியல்லாஹு பார்த்து கூறுகிறார்கள், உமர் வாருங்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அமுதூட்டிய அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் கண்டு வருவோம், சந்தித்து வருவோம். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடிக்கடி உம்மு ஐமனை சந்திப்பார்கள். அவர்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அந்த தாய். நம்முடைய பெண் மக்களுக்கு உம்மு ஐமன் என்று நாம் பெயர் சுட்டுகிறோமே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயாக அமுதூட்டிய அன்னையாக இருந்தவர்கள். சந்தித்து வருவோம். சந்திக்க செல்கிறார்கள். இந்த இருவரையும் பார்த்து உம்மு ஐமன் அழுகிறார்கள், விசும்பி அழுகிறார்கள். அந்த இருவருமாக சொன்னார்கள், காலாலாக மா யுபுக்கிக்கு, ஏனம்மா நீ அழுகிறாய், ஏன் நீ அழுகிறாய், உனக்கு தெரியாதா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தானே சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உள்ளது அத்தனையும் அது ஹைராகத்தானே இருக்கும், நன்மையாகத்தானே இருக்கும். அங்கே அவர்களுக்கு என்ன சங்கடம் ஏற்பட போகிறது? நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லையே. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறந்து விட்டார் என்பதற்காக நான் அழுகவில்லை, வஃபாத்தாகி விட்டார் என்பதற்காக நான் அளவில்லை. அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். ஆனால் எப்போது அவர்கள் இங்கிருந்து விடை பெற்று விட்டார்களோ, நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்களோ, என்ன ஆகிவிட்டது? குர்ஆன் இறங்குவது முடிந்து விட்டதே. அழகான வார்த்தையை சொல்லுகிறார்கள், அன்னல் வஹிய கதியின் கதா மின ஸமா. வஹி வந்து கொண்டிருந்தது, பல்வேறுபட்ட கல்வி ஞானங்கள் நமக்கு கிடைத்தவாறு இருந்தது. அது எல்லாம் இப்போது நின்று விட்டதே. அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். நம்முடைய இல்மு, நம்முடைய ஞானத்திலே ஒரு தொய்வு, தளர்ச்சி, தேக்கம் ஏற்பட்டு விட்டதே. இதை கேட்ட மாத்திரத்தில் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சிந்தனையை பார்த்து இந்த இருவரும் அப்போதுதான் யோசிக்க தலைப்பட்டு இவர்களும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஃபஹய்யஜத்ஹா அலல் புக்கா ஃபஜஅலா யப்கியானி மாஹா, ரவா முஸ்லிம். இருவரும் சேர்ந்து அழுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறப்பு இருக்கிறதே, அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா? இது போன்ற பல விஷயங்கள் அன்பான பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற போது தாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள்.
எந்த ஒன்றையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லையே, நாமும் அப்படி விட்டு வைக்கக்கூடாது. நாம் ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருந்தோம் என்றால் அந்த தலைமைக்கு உண்டான கடமையில் நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? ஒரு குடும்ப தலைவனா அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு தொழில்துறையிலே ஒரு முதலாளியா அல்லது தொழிலாளியா செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நாம் சரியான முறை நிறைவேற்றிவிட்டுத்தானே செல்ல வேண்டும். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா கடமைகளையும் செலுத்திவிட்டு புறப்பட்டார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, அதைத்தான் குறிப்பிட்டது. அந்த சூரா இறங்கிய கையோடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். 60 வயது கடந்தவர்கள் அத்தனை பேரும் ஓத வேண்டிய ஒரு துஆ. மௌத்து நன்றாக இருக்கும். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடமைகளை நல்ல முறையில் செவ்வன நிறைவேற்றி விட்டார்கள் என்பதற்கு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த பேருரை இருக்கிறதே, அந்த பேருரையினுடைய நிறைவுரை இருக்கிறதே, அதுதான் சிறந்த ஆதாரம். சொன்னார்கள், மக்களே மக்களே, உங்களுக்கு மத்தியிலே நான் 2ஐ விட்டு செல்கிறேன். கிதாப் அல்லாஹ்வையும் சுன்னத்தையும் நான் விட்டு செல்கிறேன். இந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இறை போதனையை பின்பற்றுங்கள், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், வான்தும் துஸ்அலூன அன்னி, மறுமை நாளிலே என்னை பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள். முகமது தம்முடைய கடமையை சரியாக நிறைவேற்றி விட்டாரா? யாரை பற்றி அங்கே விசாரணை? நாயகத்தை பற்றி. நாமெல்லாம் எம்மாத்திரம். முகமதை நான் ஒரு இறை தூதராக அனுப்பினேன். இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அவர் தம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினாரா என்று உங்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். வான்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன, நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உடனே சத்திய சஹாபிகள், லட்சத்தை விட கூடிய அந்த சஹாபிகள் சொன்னார்கள், நஷ்ஹது, நாங்கள் உறுதிபட சொல்வோம், சான்று பகர்வோம், அன்னக கது பல்லகத்த ரிசாலா, உங்களுடைய தூதுவை நீங்கள் நல்ல முறையில் எத்தி வைத்து விட்டீர்கள். வ அத்தைத்தல் அமானா, அமானத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். வ நசஹத்தல் உம்மா, உம்மத்துக்கு நீங்கள் நல்லது செய்து விட்டீர்கள். வ தஅவுத இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹசனா, உம்முடைய ரப்புனுடைய பாதையின் பக்கம் நீங்கள் ஹிக்மத்தோடு சாணக்கியத்தோடு இதோபதேசத்தோடு நீங்கள் தாபத்து கொடுத்தீர்கள். அபத்த ரப்பக்க, நீங்கள் ஏக இறைவனை வணங்கியவாறு இருந்தீர்கள். அத்தாக்கள் யக்கீன், மௌத்து வருகின்ற வரை என்று நாங்கள் சாட்சி பகர்வோம் என்று சொன்னார்கள் அந்த சத்திய சஹாபிகள். நம்மை பற்றும் அல்லாஹ் கேட்பானே, நம்முடைய மனைவி மக்களிடத்தில் கேட்பானே, அந்த மனைவி மக்கள் இது போன்ற பதில்களை சொல்ல வேண்டுமே மறுமை நாளிலே. எம் பெருமானாரை பற்றி உம்மத்தாரிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்கிற போது அந்த உம்மத்துமார்கள் அப்படி பதில் சொல்லுகிறார்கள் என்றால், நாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிற போது, நிர்வாகஸ்தர்களாக இருக்கிற போது, குடும்ப தலைவர்களாக இருக்கிற போது நமக்கும் அந்த விசாரணை இருக்குமா இருக்காதா சற்று யோசித்து பாருங்கள். இறுதியாக சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ அவர்கள் எல்லோரும் சான்று வருகிறார்கள், நான் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி விட்டேன் என்று. யா அல்லாஹ், இத்தனைக்கும் இவர்களுடைய இந்த ஷஹாதத்திற்கு நீ ஷாஹிதாக இரு, நீ சாட்சியாக இரு என்று என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையெல்லாம் மும்முறை சராச மர்ராத் அல்லாஹு மஷஹத் அல்லாஹு மஷஹத் அல்லாஹு மஷஹத் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மீலாதுனுடைய நோக்கம் என்ன? ஒரு கூட்டு முயற்சியாக நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். மிஸ்பாஹுதா மட்டும் செய்யவில்லை. அன்பான பெருமக்களே, நெய்வாசல் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தினர்கள், நீடூர் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தினர்கள், பாபா நகர் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தினர்கள், அதையும் தாண்டி நீங்கள் எல்லோரும் அத்தனை பேரும் ஜமாத்தினர்கள் எனும்போது எல்லோரும் வருகிறார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்கின்ற அந்த கூட்டு முயற்சியின் வெளிப்பாடு தான் இந்த மீலாது நபி தொடர் சொற்பொழிப்பு விழா. 14 ஆண்டுகளாக நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு முகஸ்துதிக்காக வேண்டியும், எந்த ஒரு பெருமைக்காக வேண்டியும்
நிச்சயமாக கிடையவே கிடையாது. அல்லாஹ் கடைசி வரை நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு உஸ்வா ஹசனாவாக இருந்தார்களோ, மிஸ்பால் ஹுதாவிலே நமது மிஸ்பால் ஹுதாவுடைய நிர்வாகஸ்தர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே ஒரு முன்மாதிரி நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல ஊர்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகளை துவங்கிவிட்டார்கள். அந்த நன்மைகள், அதன் மூலமாக கிடைக்கிற அந்த உஜூறுகள், சன்மானங்கள் அன்பான பெருமக்களே நம் எல்லோருக்கும் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன சற்று யோசித்து பாருங்கள். தாவத் பணி, அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தாவத் பணி, முஸ்லிம் அல்லாதோருக்கு மத்தியிலே உண்டான தாவத் பணி, அது தனியான ஒரு விஷயம். முஸ்லிம்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும், தீனோடு வாழ வேண்டும், ஐவேளை தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூல் மீது அளப்பற்ற அன்போடு அவர்கள் வாழ வேண்டும். நீங்கள் நம்முடைய அழைப்புதலை பார்த்தீர்களா? மிஸ்பால் ஹுதா மூலமாக மீலாது நபி இந்த நிகழ்ச்சிக்கான அந்த அழைப்புதல் வெளியிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தலைப்பிலையுமே நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன தேவையோ, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், பெற்றோர் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றால் இது ஒரு விழிப்புணர்வு கூட்டம். அருமை சகோதர சகோதரிகளை, முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக, மூமின்கள் மூமின்களாக இருக்கிற வரை வான்துமுல் ஆலம், நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை விளம்பரப்படுத்துவதற்காகத்தான். வான்துமுல் ஆலவுன இன் குன்தும் மூமினுன், மூமினின் நீங்கள் ஈமான் வந்து வலிவு செல்கிற வரைதான் நம்மை நோக்கி தோல்வி படையெடுக்கும். பல்வேறுபட்ட நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும். இதையெல்லாம் நம்முடைய மக்கள் முன்னே பறை அறிவிக்க அதை எடுத்து சொல்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த மீலாது நபி நிகழ்ச்சி. தினமும் எவ்வளவு விஷயங்களை நம்முடைய உலமாக்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். நாம் செவிமடுத்து கொண்டு தான் இருந்தோம். அருமை சகோதர சகோதரிகள், நம்முடைய ஊர் இருக்கிறதே பல வகையிலே சிறப்புட்டு விளங்குகிறது. மதரசாக்கள் இருக்கிறது, ஆண்களுக்கான பெண்களுக்கான காலேஜுகள் இருக்கின்றன. நம்முடைய ஊரிலே ஒரு முக்கியமான விஷயம், நாம் தெரிந்த ஒரு விஷயம் தான், பழமை வாய்ந்த ஒரு குர்ஆன் நம்முடைய ஊர் மக்களிடத்திலே இருக்கிறது. அதன் மூலமாக இன்றைக்கு கூகுளில் அந்த செய்தி வெளியாகி ஜட்ஜ்மெண்ட்டும் வெளியாகிருக்கிறது. அது மிகவும் பழமை வாய்ந்த குர்ஆன் என்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வெளியாகிருக்கிறது, தாங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி பல வகையில் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஊர் ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியை வைத்து உலகம் பூராவும் பிரபல்யமாயிருக்கிறது. இதோ எங்கள் பானி ஹஜ்ரத், இந்த மர்சாவுடைய ஃபவுண்டர் ஸ்தாபகர் இங்கே நல்லடக்கமாயிருக்கிறார்களே, அவருடைய இഖ்லாஸான துவா தான். அருமை சகோதர சகோதரிகளே, அவருடைய இഖ்லாஸான துவா தான். அந்த துவாவுடைய வெளிப்பாடைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியிலே மிஸ்பால் ஹுதாவினால் ஊர் மக்களுக்கு என்ன பயன் என்கின்ற கேள்விக்கு வினாவுக்கு விடைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள். மாதந்தோறும் நடத்தப்படுகிற அந்த திக்ர் மஜ்லிஸாக இருக்கட்டும், பட்டமளிப்பு விழாவை தழுவிய முறையில் 3 நாட்கள் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இந்த மீலாது நபி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இங்கிருந்து ஆசிரியர்கள் பள்ளிவாசல்களுக்கு வீடுகளுக்கு சென்று மதரசாக்கு நடத்துகிறார்களே, இந்த ஊர் மக்களுக்கு என்ன நன்மை என்பதை நாம், அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? வெளியூரிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து மாணாக்கர்கள் இங்கே வந்து கல்வி பயின்று விட்டு செல்கிறார்கள். ஆனால் எங்கள் மக்களுக்கு என்ன பயன் இருக்கிறதா இல்லையா? இப்போதான் நாம் தெரிகின்றோமா? அன்பான பெருமக்களே, நான் முடிவுக்கு வர ஆசைப்படுகின்றேன். நீண்ட நேரம் பேசுவதற்கு எனக்கு நேரம் கிடையாது. காரணம், இன்றைக்கு இதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்ற காரணத்தினால்தான். அப்படியானால் இந்த மீலாதினுடைய பலன்கள் நம்மை வந்து அடைய வேண்டும், வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். சுன்னத்தான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கின்ற வரை அன்பான பெருமக்களே, நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றித்தான், ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தான். இறைவனுடைய திருப்பொருத்தம். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமின் ஐயாமிக்கும் ஐயாம சபர், ஒரு காலம் வரும் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்திலே நீங்கள் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். லில் முத்தமஸ்ஸிகி ஃபீஹின்ன மிம்மா அன்தும்
அலைஹி அஜ்ரு 50 மின்கும் என்று சொன்னார்கள். அந்த காலகட்டம் வருகிற போது என்னுடைய சுன்னத்தை யார் நல்ல முறையிலே கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களிலே 50 பேருடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள். உங்களிலே நன்கு கவனியுங்கள் அருமை சகோதர சகோதரிகளே. யாரை பார்த்து பேசுகிறார்கள்? சத்திய சஹாபிகளை பார்த்து பேசுகிறார்கள். உங்களிலே 50 பேருடைய நன்மை. சஹாபாக்கள் அதிர்ந்தார்கள், ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். யார் ரசூலல்லாஹ், எங்களில் 50 பேருடைய நன்மையா, இல்லை பின்னாலே வருகின்ற மக்களில் உள்ள 50 பேருடைய நன்மை கிடைக்கும் அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள்? இல்லை இல்லை, உங்களிலே 50 பேருடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். காரணம், அவருடைய காலம் ஒரு சோதனை காலமாக இருக்கும். நம்முடைய காலம் ஒரு சோதனை காலம் தானே. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய சின்னங்களுக்கும் எவ்வளவு பெரிய சோதனைகள் எழுந்தவாறு இருக்கிறது. இந்த நிலையிலையும் கூட நாம் சுன்னத்துகளை பின்பற்றினோம் என்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிறோம். இதைத்தான் இன்றைக்கு அருமை பெருமக்களே நாம் நம்முடைய மனசிலே இதை விதைக்கிறோம். இது ஏதோ 12 நாட்கள் பயான் நடந்தது, கலந்து கொண்டோம், அதை பார்த்து பரவசப்பட்டு போனோம், மக்கள் மத்தியிலே அதை எடுத்துரைத்தோம் என்று மட்டும் இருக்கக்கூடவே கூடாது. இதை நம்முடைய வாழ்வியலிலே கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, சமூக அக்கறை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற போது சஹாபிகளை பார்த்து கேட்டார்கள் அல்லவா, பதில் கிடைத்ததல்லவா, சமூக அக்கறை வெளிப்பட்டது. நாம் நமக்காக வேண்டி மட்டும் வாழக்கூடாது, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த சீர்கேடுகளை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் நல்ல ஒரு சீர்திருத்தம் உண்டாக வேண்டும். இந்த சமூக நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, நம்முடைய குடும்பம் நல்லதொரு குடும்பமாக உருவாவதற்கு இந்த சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் உம்மத்தி என்று வாழ்ந்தார்களே எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குத்துபா கிதாபிலே உண்டான அந்த வாசகங்களை நாம் படிக்கின்ற போது நம்முடைய நெஞ்சமெல்லாம் வேதனையிலே ஆழ்ந்து போகிறது. கடைசி நிமிஷம் வரை இந்த உம்மத்தை பார்த்து நேற்று சொன்னார்கள் அல்லவா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து கடைசி நாட்களில் தொழ முடியவில்லை. அந்த இஷா நேரம் ஸ்கிரீனை விலக்கி பார்க்கிறார்கள். சத்திய சஹாபிகள் தொழுகின்ற அந்த காட்சியை பார்த்து அவருடைய முகம் இருக்கிறதே அன்னஹா பரக்கத்து முஸஹஃபின், குர்ஆனுடைய அந்த பிறகு இருக்கிறது அல்லவா, அதுபோன்று அவருடைய முகம் ஜொலித்தது. உதாரணம் எப்படி உதாரணம் காட்டுகிறார்கள் பாருங்கள். சூரிய வெளிச்சத்தையோ சந்திர வெளிச்சமெல்லாம் அதெல்லாம் அதுக்கு தனி உதாரணங்கள் இருக்கிறது. கண்ணகு வரக்கத்து முஸஹஃப், அந்த அளவுக்கு ஜோதிமயமாக அதை பார்த்து பூரித்து புலகாங்கிதம் அடைந்துதான் அவர்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஆம், என்னுடைய சமுதாயம் பிழைத்துக் கொள்ளும், என்னுடைய சமுதாயம் தலைத்தோங்கும். இன்றைக்கு 1,00,000 சொச்சம் என்றால் எதிர்காலத்தில் 20 கோடி மக்கள் உருவாகுவார்கள். அவர்களுக்கு அந்த ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டது. அருமை பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட நபியை நாம் பெற்றுக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இது போன்ற அந்த நல்ல விஷயங்களை பதிவு செய்வதற்காக வேண்டிதான் அன்பான பெருமக்களே நாம் இங்கே இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய 3 ஊர் மக்களும் சேர்ந்து, அன்பான பெருமக்கள் உம்மைமனை பற்றி சொன்னோம்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் நாம் அதை முடிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிறோம். இதோ எங்கள் எம்பி, முன்னாள் எம்பி வந்திருக்கிறார்கள். முன்னாள் எம்பி அவருடைய பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். யாராவது ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்டால் அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மானா என்று கேட்கிறார்கள். அப்துல்லா என்று கேட்டால் அப்துல்லா பழைய பேராச்சேங்கிறாங்க. பெருமானாருக்கு பிடித்த பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸ். ஹாரிஸ்லாம் பழைய பேர். இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், இறை மறையிலே காணப்படுகின்ற பெயர்கள், சத்திய சஹாபிகள் பெயர்கள் எல்லாம் சொல்லுகிற போது முகம் சுளிக்கிறார்கள். அந்த பெயர்களை அவர்கள் 2ஆம் பட்சமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் 5 பேர்கள் உலகம் பூராவும் பிரபலியமாக இருக்கிறது. முகம்மது, மரியா, நோசி, ஜோஸ், வாய் என்கிற இந்த 5 பேர்கள் அதிகமாக இந்த 5 பேர்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முகமது என்கிற பேர் தான் முதல் எண்ணிலே இருக்கிறது, முன்னணியிலே இருக்கிறது. உலகம் பூராவும் இது ஒரு கணக்கெடுப்பு.
இது துல்லியம் என்று சொல்ல முடியாது, இதை தாண்டி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கணக்கெடுப்பிலே கூறுகிறார்கள், முகமது என்ற பெயர் முதலிடத்தில் இருக்கிறது. 13,33,49,300 பேர் முகமது என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள். 13,00,000